இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து பிஜேபியோட எப்பவுமே கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காரு. ஆனா அம்மாவோட ஆட்சி தான் நாங்க திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்றாரு. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அம்மா ஆட்சி வராது, இனிமேல் அம்மா ஆட்சிலாம் வராது. அன்னைக்கு நிலைமையில அது அன்னைக்கு அதை வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமையில் இன்னைக்கு உள்ள ஸ்டேஜ் என்னவோ அதுக்கு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. அதுதான் அதுல வந்து தப்பா ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு கவர்மெண்ட் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு, 3வது நாடாக வந்துகிட்டு இருக்கு. அந்த அணியில் அவங்க போறது கொள்றது வந்து வெற்றியை நோக்கி தானே போறாங்க. அது தப்பே கிடையாது. அது 10 வயசு குழந்தைக்கும் 15 வயசு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அன்னைக்கு இந்த அம்பேத்கர் எழுதின சட்டமே வந்து 30 கோடி மக்களுக்கு எழுதணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு 140 கோடி வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதுக்கு தகுந்தவாறு அந்த கால்குலேஷன் போட வேண்டியது இருக்குல்ல. அதாவது ஜெயலலிதா மாதிரி இருக்கிற போது ஆட்சியில் இந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கல அவங்க இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. கூட்டணி வச்சிருக்காருன்னா அவங்க கட்சியில் என்ன பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட சுயநலத்துக்கு அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. அந்த ரைடு அதை வச்சு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒரு தகுதி ஆளுமை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 வருஷமாக ஆட்சியில் இருந்தது ஏதோ ஒன்றும் உருப்படியான ஒரு காரியமும் செய்யலை. அவர் ஸ்டாலின் இப்போ வந்தார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திட்டங்கள் நிறையா செஞ்சார். அவர் சொல்லாத திட்டங்களும் செஞ்சதும் தேர்தல்கள் செஞ்சார். அது மாதிரி ரெண்டாவதுன்னா இப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு. கூட்டணி வச்சதுனால அந்த சிறுபான்மை ஓட்டுகள்லாம் கொஞ்சம் சிதறும். அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்வராஜான்ற ஒருத்தர் நேற்று கூட திமுக வந்து ஒட்டிக்கிட்டாரு. அது அவரோட இது போல் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வர்றதுக்கான சான்ஸு கிடையாது. திமுக மறுபடியும் வர கொஞ்சம் ஓட்டு கம்மியாக விஜய் கொஞ்சம் வர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் நிற்கணும். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியை காமிக்கணும். 234 தொகுதியில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். விஜயகாந்த் அதே மாதிரி தான் வந்தார். தனியாக நின்று 234 நின்னார். ஒரு சீட் அவர் மட்டும் ஜெயிச்சார். ரிஷவந்த் தொகுதியில் மீதி பேர்லாம் யாருமே ஜெயிக்கல. அதே மாதிரி இவரும் வந்து என்ன பண்ணணும், எந்த சின்ன கட்சி கூட கூட்டணி வைக்கக்கூடாது. அப்போ தான் அவரோட கூட்டணி ஓட்டு மக்கள் எவ்வளோ அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு விஜய்க்கு தெரியும். கூட்டணி வைக்க மாட்டேங்கிறது சகஜம் தான். இப்போ பிஜேபி பற்றி மதவாத கட்சி அப்படின்னு திமுக சொல்லுது. இதே திமுக 1999 வச்சு தான் இல்லையா கூட்டணி வச்சாங்கல்ல. இப்போ அவங்ககிட்ட இருக்கும்போது இப்படி சொல்கிறாங்க. என்னதான் கூட்டணி வச்சாலும் இங்கே வந்து அதிமுக ஆட்சினா அதிமுக ஆட்சி தான், திமுக ஆட்சினா திமுக ஆட்சி தான். மற்றபடி அவங்க அந்த பங்கு கேட்கறது வேலை, அரசியல் எங்களுக்கு சரி பங்கு கொடுங்க, நாங்கள் ஆட்சியில் எங்களுக்கு இடம் கொடுங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. அம்மா மாதிரிலாம் அவங்க ஆட்சி கொடுக்க முடியாதுங்க. அது சான்ஸே இல்லை. அவர் சும்மா அவர் காப்பாற்றிருக்க வேண்டி பிஜேபியில் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோங்கிறாரு. அதெல்லாம் நான் சாத்தியமே கிடையாது. எப்பவும் போல் இந்த ஆட்சி இப்படி மீண்டும் இவங்களே வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து எடப்பாடி வந்து பிஜேபிக்கு போயிட்டார், அடிமையாயிட்டார் அவர். அம்மா வந்து இப்போ அம்மாவை நினைக்கிறது கிடையாது. அவங்க சொன்னது வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவர் மீறி இவர் கூட்டணி வச்சுக்கினார். கூட்டணி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கூட்டணி வச்சா முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ அவர் இருக்க மாட்டார். அவங்க பிஜேபி ஆள் தான் இருப்பாங்க. 100% உறுதி. இது ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறதான் பின்னாடி வர சமுதாயம், அதாவது எடப்பாடியாக இருக்கணும். இவர் ஒரு இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் வந்து அந்த ஃபாலோ பண்ணுறது சமம் இல்லை உங்களுக்கு. உண்மை இல்லைங்களா? அவங்க இருந்தால் சேர மாட்டேன்னு சேராமல் தான் இருந்திருப்பாங்க. அதனால எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சா தானே அப்புறம் அங்கே சேர்றது சேரான்னு தெரியும். எல்லாம் பழைய ஆளுங்க பேரை வச்சு சும்மா வாழ்ந்துனுக்குறாங்க, போலியாக வாழ்ந்துனுக்குறானுங்க. இது உண்மையை சொல்கிறேன். அதாவது வந்து அந்த அம்மா வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து 2 எலெக்ஷனில் அவங்க தனிச்சு நின்று சில கட்சிகளை சேர்ந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. ஆனால் அது வந்து எடப்பாடியை வந்து இனி அதெல்லாம் பண்ண முடியாது. அவரை வந்து கட்சி அழிக்கத்தான் பார்க்குறாரு தவிர வந்து கட்சி ஒன்றாருடைய சூழ்நிலை அவருக்கு இல்லை. பிஜேபி கூட போனால் நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் அதிமுக தொண்டர்கள் எல்லாமே தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னு. அவங்க வந்து பிஜேபி 2வது இடத்துக்கு வரணும், அதை வந்து அதிமுக பழிகாடாக்குறாங்க. இது வந்து எடப்பாடி ஒத்து போகிறார். இப்போ எடப்பாடி அவர் சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பிஜேபியோட கூட்டணியும் போய்கிட்டு அம்மாவோட ஆட்சி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன? அது அவருடைய சொந்த கருத்து. அது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்கிறது தானே, சொல்கிறது தானே. அம்மா சொன்னால் அம்மாவும் சேர்ந்துருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக இருந்ததுன்னா சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சொல்லத்தான் செய்வாங்க சார், சொல்லத்தான் சார் செய்வாங்க. எல்லாருமே எல்லாம் போடத்தான் செய்வாங்க. என்ன சொல்ல வேண்டியதை போய் சொல்கிறாங்களா? கிடையாது. எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லத்தான் செய்வாங்க. அவரை உருவாக்கியதே சசிகலா அம்மா தான், அவருக்கே தெரியும். இப்போ அவங்களே வந்து பிரிஞ்சு போயிருக்காங்களே, அது நீங்கள் எப்படி சொல்றீங்க? அதுதான் என்ன பண்ண, வளர்த்தக்கடா மார்பில் பாய்ந்ததான ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் அப்படி சார். அப்போ இப்போ அந்த மாதிரி பயன்படுத்த வேணாம்ல. நாங்கள் அம்மாவோட கட்சி தான் ஆரம்பிப்போம், அம்மா எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அப்படிதான் பண்ணுவோம். ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி சொன்னால் வந்து எப்படி
அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அவர் பேசுறாரா? இல்ல காரணமெல்லாம் கிடையாது சார். அது அப்படிதான் சார், அரசியல்னா அப்படிதான் போய்கிட்டு தான் இருப்பாங்க, அப்படித்தான் அது. ஓகே சார். அவர் சொல்றது எல்லாமே போய் தான், எதுவும் உண்மை இல்லை. எல்லாமே அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் எதுவும் இல்லை. அம்மா மாதிரிலாம் ஆட்சி கொடுக்க யாராலையும் முடியாதுங்க, அதெல்லாம் அவங்களோட முடிஞ்சிருச்சு. ஜெயிக்கிறதுக்கான கஷ்டம் தான். ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யணும்னா உருப்படியாக இருந்த ஒரு காரியமும் அவங்க வந்து தமிழ்நாடுனா வெறுக்கிறாங்க. மத்திய அரசு, இப்போ இருக்கிற மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் காங்கிரஸ் அரசு, இவர் இருந்தார், வாஜ்பாய் இருப்பவங்க கூட ஓரளவுக்கு செஞ்சார். அப்போ மோடி வந்து சுத்தமாக தமிழ்நாட்டை இருக்காங்க. அமித்ஷா அவங்களாம் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி ஆள் தான், கண்டிப்பாக வரும். இது வந்து அரசியலில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ தான் வந்தவர். அவர் ஏதோ பேசணும்னு பேசினு இருக்கார். பஸ்ஸில் ஏறி மக்களும் கேட்டுங்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்களும் கேட்டுங்கிறாங்க, வாயை மூடின்னு இருக்காங்க. ஏதோ பிணத்துறாரு, தேவையில்லாமல் வரலாறே தெரியாமல் பிணத்துறாரு அவர். அதுதான் அவர் நேரத்துக்கு இருந்த மாதிரி மாறிக்கிறாரு, அவ்வளவுதான். சசிகலா அவங்கள ஏத்தி விட்டாங்க கட்சிக்கு. அவங்க வந்தோடனே வெளில வந்தா நமக்கு கட்சி அப்பதான் உள்ளே இருக்கட்டும் விட்டுட்டாங்க. இதுதானே அவங்களோட செயல்பாடு. எல்லா விஷயம் சுயநலத்தோட தானே பாடுபட்டு இருக்கிறார். சொல்ற ஒண்ணுமே எடுபடாது. அவர் அன்னைக்கு என்ன சொன்னார், எந்த காலத்திலும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னாரு. இப்போ திருப்பி ரெண்டாவது கூட்டணி சேர்ந்துக்கிட்டார். பார்லிமெண்ட்ல கூட்டணி இல்லாமல் வெளியே வந்தாரு. திருப்பி வர்ற அசம்பிளியில் வந்து அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டாரு. அவர் ஒன்று செய்கிறோட தான் இருக்கு. அது வந்து எடுபடாது. அவ்வளோதான். எல்லாத்தையும் தொண்டன் பூரா இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். இப்படி இவர் பிஜேபி அமித்ஷா வந்து என்ன செய்ய கூட்டணி மந்திரி சபைங்கிறாரு. இவர் நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. இது யார் அதிமுக தொண்டனே குழப்பத்தில் இருக்கான். அவனே வந்து இவங்க வந்து அதுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. பட் இது வந்து கட்சி வந்து சின்னாமணமாக போச்சு.